ஹாய் கைஸ், டுடே நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியதுனால ஹெட் பெயின், முடி கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியதுனால நம்ம ஒரு விஷயத்து மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பட் அதே கான்சென்ட்ரேட் அண்ட் ஃபோக்கஸை நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் மேலே வைக்கவே மாட்டோம். பிகாஸ் நீங்கள் அந்த ஒர்க் மேலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் வச்சு பண்ணிங்கன்னா குயிக்காக அந்த ஒர்க்கை முடிக்க ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சமாச்சு ஃப்ரீ ஆகலாம். பட் ஏதோ ஒரு சைடில் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு எப்படியோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியதுனால நம்மளை விட்டு போனது நம்ம கையில் வரப்போதா? நோ. நம்மளோட ஹெட்டுக்கு ஓவராக யோசித்து ஹெட் பெயின் மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர நம்ம திங்க் பண்ணக்கூடிய அந்த வேலையை நம்ம போய் செய்ய மாட்டேங்குது. பட் ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணுறோம். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஒரு லோன்லினஸ்ஸாக அப்படியே தனியாக போய் உக்காறது, நடந்த விஷயத்தை பற்றி ரொம்பவே அதுக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் இப்போலாம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிப்ரெஷன் ஆகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால் நிறைய பேர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ்ஸை அவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே காட்டலாம். அதை ஏன் ஹைட் பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து டிப்ரெஷனாக தான் இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்க தான் தோணுது, எனக்கு ஒரு ஹாப்பி மைண்டே வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயத்த யோசித்து அவங்க ஓவர் திங்கிங் பண்ணி வரக்கூடிய ஹாப்பினஸை கூட அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய இந்த ஹேபிட்டை கொஞ்சம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகும். இல்லைனா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கே கூட பாதிப்படையும். இல்லை ப்ரோ, எனக்கு ஹாப்பி மைண்டாக இருக்க தான் தோணுது, எதனால் நான் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு இப்போலாம் நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். எது தோணுதோ அதை போய் பாருங்கள். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலையே கிடைக்கலையே, இந்த விஷயமும் நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால் டுடே நம்மளுக்கு அன்லக்கி டேவும். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியதுனால நம்மளுக்கு எதனா பிரயோஜனமா நீங்களே சொல்லுங்கள். ஒரு பிரயோஜனமே கிடையாது. இருந்தாலும் நம்ம உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணுறோம். அது ஏன்னு நமக்கே தெரியும். கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் சொந்தமாக வீடை நம்ம கட்டணும். நெக்ஸ்ட்டு அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்து, வரக்கூடிய மனைவியை நல்லபடியாக வீட்டில் வச்சு அவங்கள பார்த்துப்போ. கரெக்டாக நம்ம வேலைக்கு போயிடணும். இன்றைக்குமே லீவே போடவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பழைய யங்ஸ்டர்ஸ்க்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு இட்ஸ் வெரி குட். பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது பிற்காலத்தில் நமக்கு தான் அது வந்து ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் அமையும். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஓவர் திங்கிங் பண்ணுறத டுடேலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.